வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா விமென்ஸ் ஓடிஐ வேர்ல்டு கப்போட செமிஃபைனல் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பற்றி பார்த்துடலாம். இவங்க தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்ட ஒரு பார்ட் டைம் ஜாப். ஈஸியாக மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவே இந்த வேலையை நம்ம பண்ணிடலாம். பின்னாடி வர வீடியோ பார்த்துட்டு கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்தியா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கடந்த இந்த ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா விமென்ஸ் வேர்ல்டு கப் இந்தியா மற்றும் இலங்கையில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்தியா வெளியே போயிடுவாங்கங்கிற சூழ்நிலையிலிருந்து கடைசி குரூப் ஸ்டேஜ் மேட்ச்சுக்கு முன்னாடி மேட்ச், அதாவது நியூசிலாண்டோட மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க உள்ள 4வது அரையிறுதி போட்டிக்கு போகிற வாய்ப்பை பெறுவாங்கன்னு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா அரையிறுதிக்கு போயிருந்தாங்க. டாப் 3 4வது இடத்துக்கான அந்த குரூப் ஸ்டேஜ் மேட்ச்சில் இந்தியா வாழ்வா சாவா மேட்ச்சில் நல்லா ஒரு இன்னிங்ஸ் ஆடி செமிஃபைனலில் ஒரு இடத்த பிடிச்சாங்க, 4வது இடத்த பிடிச்சாங்க. அதனால் அவங்க முதல் இடத்துல இருக்கிற ஆஸ்திரேலியாவோட செமிஃபைனல் இன்றைக்கி நடைபெற்றுச்சு. நேற்று முதல் செமிஃபைனலில் பார்த்திங்கன்னா இங்கிலாண்டை வீழ்த்தி இப்போ தென்னாப்பிரிக்கா ஃபைனல் போயிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்ததில் ஃபஸ்ட்டு இந்தியா பவுலிங் போட்டாங்க. ஆஸ்திரேலியா ஓப்பனிங் செமையாகவே ஆடினாங்க. ஒரு லிட்டில் வெட் ஒரு 120 ஆட் அடித்தாங்க. அதுங்காட்டி டீம் கான்ட்ரிபியூஷன் கீழே கார்டினர் ஒரு நல்ல ஃபினிஷ் தந்தாங்க. அதனால் ஒரு 330 ரன் 340 ரன் கிட்ட அடித்தாங்க. இந்தியா சேசிங்கில் இதாக பண்ண ஹிஸ்டாரிக் சேஸ். அதே மாதிரி அந்த சேஸை முடித்து வச்சாங்க. பிகாஸ் ஆஸ்திரேலியா ஒரு ஃபீல்டிங்லெல்லாம் கொஞ்சம் சொதப்புனாங்க. ஒரு 2 கேட்ச் ஆட்ட விட்டாங்க. அதனால தான் இந்தியாவுக்கு மேட்ச் மார்ச்சுன்னு சொல்லணும். பேட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் 2 பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணல இந்தியாவுக்கு. 1 டவுன் ஜெனிமாவும் 2 டவுன் கேப்டன் ஹர்மன்ப்ரீத்தும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் 150+ பார்ட்னர்ஷிப் அடித்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்தியா ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. பட் கடைசியில் ஓரளவுக்கு எப்படியும் இந்தியா கொஞ்சம் தடுமாறி ஃபினிஷ் பண்ணாலும் ஆஸ்திரேலியா விட்ட கேட்சஸ்னால தான் அவங்க இந்த சீசன் வெளியே போயிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியா இப்போ இந்த ஹிஸ்டாரிக் சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. 340 ரன் சேஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரெக்கார்டு ஆஸ்திரேலியா பண்ணாங்க குரூப் ஸ்டேஜ் மேட்ச்சில். ஹையஸ்ட் ஓடிஐ ரன் சேஸ் இன் விமென்ஸ் ஹிஸ்ட்ரி. அது இப்போ இந்தியா பீட் பண்ணி சவுத் ஆஃப்ரிக்காவோட ஞாயிற்றுக்கிழமை ஃபைனல் ஆட போகிறாங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.